எவ்வளவு ஈஸியா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டீங்க சார். நாடி ஆயிட்டே இருக்கு. பொண்ணை சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க. நான் ஒரு ஈஸியா என்ன வேணா செய்வேன். யோ ரகுபதி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனியே. பாரு, சூர்யா சார் தான் அந்த பொண்ணை மேடைக்கே கூட்டிட்டு போறாரு. என்ன பேச்சு பேசுன நீ? ரொம்ப மோசமான ஆளியா நீ. கொஞ்ச நேரத்துல நான் கூட நீ சொன்னதெல்லாம் நம்பிட்டேன். என்னமோ பெரிய உத்தம நாட்டம் பேசுற. நான் சொன்னதுதான் உண்மை. இவன் இங்க சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. சார். ரெண்டு பேரும் மாலை மாத்திக்குங்க.
இப்ப பாக்குறேன்டா இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு. நோ நோ, இது எதுவுமே உண்மை இல்ல. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. யாரும் நம்பாதீங்க. இந்த வீடியோவை யாரோ மார்பிங் பண்ணி எடுத்திருக்காங்க. உங்களை தனியா பார்த்து பேசணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருந்தேன். சான்ஸ் கிடைக்கும் போதே சம்மதம்னு சொல்லிடுங்க. மிஸ் ஆனா சில சமயம் சொல்லவே முடியாது. இது உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க விளையாட்டுக்காக போடுற வீடியோ தானே சார்? இது பொய் தானே சார்? பொய் தானே எனக்கு தெரியும் சார். தயவு செய்து இது பொய் தான் சொல்லிடுங்க சார். பொய் இல்லை சுப்பு சார், அது உண்மைதான். அனு, என்கிட்ட பேச வந்தது இந்த விஷயம் தானே? ஐம் ரியலி சாரி அனு. நீ சொல்ல வரும்போதெல்லாம் நான் தான் புரிஞ்சிக்கவே இல்லை. நீ ஏன்டா சாரி கேக்குற? என்ன சம்பந்தி இப்படி நடக்குது? இதத்தான் என் பொண்ணு என்ன சொன்னாலும் கேப்பான்னு சொன்னீங்களா? சூர்யா சார், நீங்க சொல்லுங்க, என்ன இதெல்லாம்? எல்லாத்தையும் விட அனு, நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு தோணலையா? சூர்யா சார லவ் பண்ணிட்டு எப்படி என் பையனை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட? அனுவும் சூர்யா சார் ஒருத்தர் விரும்பினாங்க. சுப்போட உடம்பு சரியில்லாதனால 2 பேரும் எதுவுமே சொல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. தயவு செஞ்சு அனுவை யாரும் ஒண்ணு கேள்வி கேட்காதீங்க, இதுதான் உண்மை. ப்ரோயின்ல ஒரு பொண்ணை லவ் பண்றாருங்கிற டவுட் எனக்கு ஏற்கனவே இருந்துச்சு. பட் இப்படி அனு கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. மான்சி, ஸ்டாப் இட். ஏன் என்ன அதட்ட சந்திரா? நான் சொல்லும் போது யாராவது நம்புனீங்களா? மான்சி, சூர்யா மாதிரி ஒரு பையனுக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்.
ஆமா, அனு சுப்பு கிட்ட சொல்ல வரேன்னு சொல்லும்போது சுப்பு கிட்ட சொல்லாதேன்னு நான் தான் அனு கிட்ட சத்தியம் வாங்கி தொலைஞ்சிட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அது எப்படி புஷ்பா நீங்க என்கிட்ட மறைச்சிங்க? இது எங்களை ஏமாத்துற மாதிரி தானே? சூர்யா சார், நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. உங்களை என் பையன் வாய்க்கு வாய் ரோல் மாடல்னு சொன்னா நீங்க என்னடா அண்ணா? அனு, அவங்க மேல தப்பு இல்ல. ஏன் சொல்லலன்னா அவங்களுக்கு நாம எங்க டைம் கொடுத்தோம்? நாமளா பார்த்தோம், பேசணும். அடுத்த வாரமே கல்யாணம். தப்பெல்லாம் நம்ம மேலதான் அனு. சூர்யா சார் எவ்வளவு ஜெம்முன்னு இப்ப நல்லாவே புரியுது. அனுவோட அப்பாக்காக தான் அவர் லவ் பண்ண பொண்ணையே விட்டு கொடுத்துருக்காரு. அனு அவ அப்பாக்காக தன்னோட லவ மறைச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இவங்க 2 பேருமே ரொம்ப கிரேட் தான். இனிமே இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அனு. சார், நீங்க தலை குனியாதீங்க. தலை குனிகிற அளவுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணல. அனுவும் நீங்களும் செஞ்சது ஒரு பெரிய தியாகம். அனு கூட நான் பேசும்போதெல்லாம் அவங்க என்ன முழு மனசோட ஏத்துக்கலன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அவங்க என்கிட்ட என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப எனக்கு எல்லாமே கிளியர். எனக்கு 2 பேருமே ரொம்பவே தங்கமானவங்க. உங்க 2 பேர் மேலையும் எந்த ஒரு தப்புமே இல்லை. இந்த பிரச்சனைக்கு மத்தியில இதெல்லாம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதே முகூர்த்தத்துல அனுவுக்கும் சூர்யா சாருக்கும் கல்யாணம் நடக்கட்டும். அதுதான் சரியான கல்யாணமா இருக்கும். அனு, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் அனு ஏதோ ஒரு மூட்ல இருக்கான்னு. ஞாபகம் இருக்கா? ஆமாண்டா. சரி, இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. என் பையனே சொன்ன பின்னாடி எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. அவனுக்கு 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க. குறிச்ச நேரத்துல அனுக்கும் சூர்யா சாருக்கும் கல்யாணம் நடக்கும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நடந்த தப்புக்கு நான் அவங்க எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்புன்னு கேட்டேனே தவிர மனசுல ரொம்ப ரணம் இருக்குங்க. அது ஆறவே ஆறாது. என் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய வலி இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் தோத்துட்டேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாக்குற பக்கு எனக்கு இல்லைங்க. அதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. அனிருத், ப்ளீஸ் அனிருத், இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. சொன்னபடி உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கட்டும். எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நான் போய் சொல்ல விரும்பல. ஆனா மெல்ல மெல்ல மறந்துடுவேன். எங்க அப்பா 4 பேருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு நான் செத்தே போயிடுவேன்.
ப்ளீஸ் அனிருத், ப்ளீஸ் அனிருத், இந்த கல்யாணம் நடக்கட்டும் அனிருத். அனு, இந்த வீடியோ ஒரு விஷயமே இல்லை. அதுக்காக நம்ம கல்யாணம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. நீங்க இந்த விஷயத்தை முன்கூட்டியே சொல்லியிருந்தாலும் நான் உங்களை சூர்யா சார் தான் கல்யாணம் பண்ணிக்கவும் சொல்லியிருப்பேன். இனிமே பேச வேண்டியது நீங்களும் சூர்யா சாரும் தான். ரகுபதி, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இப்படியா செய்வீங்க? இப்ப சூர்யாவுக்கும் அணு இல்ல, அனிருத்துக்கும் அணு இல்ல. என் பையன் சம்பத்துக்கு தான் அணு. அந்த சுப்பு என் கால்ல விழுந்து கதறி அழணும். உங்களை ரகுபதி, அப்புறம் உன் வாழ்க்கையிலேயே நீ செஞ்ச முதல் நல்ல காரியம் இதுதான். லைன் கிளியர். இதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. இவன் நிஜமா தான் சொல்றானா இல்ல சும்மாவா? அந்த மீரா வேற திட்டிட்டு போறா. நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ? நீங்க ஏன் சார் தலை குனியணும்? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க நீங்க எவ்வளவோ முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சார். உங்களை மாதிரி ஒரு ஜென்டில்மேனை சல்லடை போட்டு தேடினாலும் பார்க்க முடியாது சார். மன்னிப்புன்னு எனக்கே தெரியுது சார். மன்னிச்சா தீர கஷ்டம் இதுல நல்லா புரியுது. முடிஞ்சா இந்த முட்டாள மன்னிச்சிருங்க. முதல் தடவை உங்களை தான் சார் வாய் நிறைய மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுருக்கேன். அதுக்கு நான் கொடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன். என் தப்பு தான். யார் தப்போ என்ன தெரியல. ஆனா அவங்க எல்லார்கிட்டையும் மறுபடியும் 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 நான் மன்னிப்பு கேட்கிறேன். எல்லாம் என் தப்பு தான். மனசுலாம் ரொம்ப ரணமா இருக்குங்க. இந்த ரணம் ஆறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி அவலமான நிலைக்கு ஆனா ஒரே அப்ப நானா தான் இருப்பேன்.